ஹலோ கியூட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸ், மெலாஸ்மா, ஆக்னி மார்க்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ண நம்ம இன்றைக்கி ஒரு சோப் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ அண்ட் ரைஸ், உருளைக்கிழங்கு அரிசியும் வச்சு இன்றைக்கி நம்ம சோப் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு நம்ம ஃபேஸில் உள்ள பிளாக் மார்க்ஸு, பிக்மெண்டேஷன்ஸு, டார்க் சர்க்கிள்ஸு, ஆக்னியோட மார்க்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரைஸ் ஃப்ளார் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணுறக்கும் பிரைட்டன் பண்ணுறக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி இந்த 2 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம சோப் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்க. ஃபஸ்ட்டு சோப் செய்யறதுக்கு நமக்கு தேவை பேஸ், சோப் பேஸ். இன்றைக்கி நான் கிளிசரின் பேஸ் எடுத்திருக்கேன். கிளிசரின் பேஸ் பார்த்திங்கன்னா 120 கிராம்ஸ்க்கு கிளிசரின் பேஸ் எடுத்திருக்கேன். மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் பொட்டேட்டோ பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 0.5 கிராம்ஸும், ரைஸ் ஃப்ளார் 0.5 கிராம்ஸ், மொத்தமாக நமக்கு 1 கிராம் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நான் இப்போது இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத நான் ஒரு ஸ்டீல் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணணும், அதனால நான் இதை மாற்றிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் நமக்கு ஈவனாக மெல்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 0.5 கிராம்லேருந்து நம்ம 1 கிராம் வரைக்கும் பொட்டேட்டோ பவுடர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரைஸ் ஃப்ளாரும் 1 கிராம் எடுத்துக்கலாம். சோப்புக்கு நம்ம 1லேருந்து 1.5 கிராம் வரைக்கும் பவுடர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுடர்ஸை நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். டிஎம் வாட்டர், டிஸ்டில் வாட்டர், டீமினரலைஸ்டு வாட்டர். அது கொஞ்சமாக ஊற்றி ஓரளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். ரெண்டும் கரையிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி. ரொம்ப வாட்ரியோ வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். நார்மல் ஒரு க்ரீமி மாதிரி, ஒரு க்ரீம் பேஸ் மாதிரி இருந்தால் கூட போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னா முசி ஹெர்பல்ஸில் நம்ம சோப் மேக்கிங் கிளாஸஸ், ஷாம்பூ மேக்கிங், ஃபேஸ் ஜெல் மேக்கிங் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு யார் விருப்பம் இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வைக்கிறேன், ஸ்க்ரீன்லேயும் நம்பர் தரேன். நீங்கள் அதில் வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிடுவேன். பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கிறத இந்த மாதிரி ஒரு பவுலில் வாட்ரு ஊற்றி லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த பவுலில் ப்ளேஸ் பண்ணலாம். இது மெல்ட் பண்ணும். இந்த சோப் பேஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகணும். கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோ பவுட்ரு, ரைஸ் பவுட்ரு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் ஆகி தான் இருக்கணும், ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. இப்போ இதை நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எசென்ஷியல் ஆயில், ஜெரோனியம் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எசென்ஷியல் ஆயில் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில் லாவெண்டர் ஃப்ரீக்ரன்ஸ் ஜஸ்ட் அதுவும் ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட சோப் ரெடி. இதில் உங்களுக்கு ஏதாவது கலர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஆப்ஷனல் தான். ஃப்ரீக்ரன்ஸும் ஆப்ஷன் தான், எசென்ஷியல் ஆயிலும் ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சோப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை மோல்டுக்கு மாற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டில் ஐபி ரப்பிங் ஆல்கஹால் இல்லைனா ஐசோப்ரோபைன் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க, அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சோப்பு இதில் போப் பண்ணிக்கலாம். மேலே லைட்டாக ஆடை மாதிரி ஃபார்ம் ஆனனால நான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறேன். இது ஃபில்ட்ரு பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி ஆடை ஃபார்ம் ஆனால் நம்மளோட சோப் மேலே ஆடையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ மேலே அந்த பபிள்ஸ் போகிறதுக்கு நான் திரும்பவும் அந்த ரப்பிங் ஆல்கஹால் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பபிள்ஸ் எல்லாமே போயிடும். இதை நம்ம அப்படியே ஒரு 4 to 6 hours விட்டுட்டு நம்ம அன்மோல் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக டர்ப் பண்ணி விட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. இப்போ 4 to 6 hours ஆயிடுச்சு. நம்மளோட சோப் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக இந்த மாதிரி எடுத்திங்கனாலே வந்துடும் சிலிக்கான் மோல்டுனால. அப்படி உங்ககிட்ட மோல்டு இல்லைனாலும் நீங்கள் டீ கப்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம சோப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
பக்காவான இன்கிரியன்ஸ் கரெக்டான மெஷர்மெண்ட் இதெல்லாம் போட்டால் நம்ம சோப் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த சோப் வந்து எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நிஷா.